இணைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பீஃபார்மர் விக்கி. இன்னைக்கான வீடியோவில் ஒரு கடையை திறக்க போகிறோம். ஏன்னா கடையை திறக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழைய பெட்டி கடை. இந்த பெட்டி கடை ஐயன் வந்து திறந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே அடுக்குத்தேனே இவ்வளோ பெருசு கட்டியிருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட இவர் ஒரு 4-5 மாதமாகவே கடையை திறக்கவே இல்லைங்களா, அப்படியே விட்டுட்டாருங்களா. வெவ்வேறு காரணங்களால் நாங்கள் கடையை ஓப்பன் பண்ணவே இல்லை தம்பி, அதை காலி பண்ணிட்டோம். சரி, மறுபடியும் எடுத்து வச்சு வியாபாரம் பார்க்கலான்னு கடையை திறந்தா இவ்வளோ பெருசுக்கு அடுக்கு தேன் கட்டியிருக்கு. நம்ம பையனை கூட கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எதர்ச்சியாக நாங்கள் அந்த வழியாக தேன் எடுக்கிறக்காக நாங்கள் போய்கிட்டு இருந்தோங்க. அந்த கிராமத்து வழியாக போகும்போது அந்த ஐயன் நிப்பாட்டி சொன்னார், சரி ஓகே இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. என்னென்னா, பெரும்பாலும் அடுக்கு தேனீக்கள் வந்து நம்மளை கொட்ட ட்ரை பண்ணாது, விலைக்கு போக தான் ட்ரை பண்ணோம். இன்னொன்று, கூட்டில் சரியாக கையை வச்சு எடுத்தோம்னா மேக்ஸிமம் கொட்டாதுங்க. இந்த தேன் கூட்டுக்கு பின் சைடு ஒரு கேப், இந்த பார்த்தீங்களா, ஒரு கட்டை விரல பின்பக்கமாக நுழைக்கவே இல்லை, முன்னாடி இருக்க பகுதியிலேயே அமுத்தி இந்த பக்கம் முன்னாடியே கையை வச்சு எடுத்துறாரு. ஆனால் அந்த கேப்பு, அந்த 2 அடுக்கு தேனுக்கும் இடையில இருக்கிற கேப்புக்குள்ள உங்கள் விரலை வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான், வலுவாக கடிச்சு போடும். ஆனால் இந்த தேனி எப்படின்னா கொஞ்சம் வித்தியாசங்க. சும்மா மேலால் கையை வச்சாலே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கடிக்கிற மாதிரி பக்குவத்தில் இருந்துச்சு இந்த தேனி. யாராக இருந்தாலும் எனக்கு விட மாட்டேங்கிற மாதிரி. ஆனால் இதை நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து நடு கிராமத்துக்குள்ளே இருக்குங்க. எல்லோரும் உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு அரச மரம், அதுக்கு பக்கத்தில் இடம், உட்காந்து பேசுகிற மாதிரி இடத்துல இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் இது கடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரிமூவ் பண்ணாங்க. இந்த தேன் ராட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த மேலே வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் தேனுங்க. அந்த மரத்தோடு ஒட்டி இருக்கிற இடத்துல இருக்கிறது மட்டும்தான் தேனுங்க. மிச்சபடி வேறு எங்கேயுமே தேன் இல்லை, வெறும் ராட்டு தான். இந்த மாதிரி இருக்கிறத மோஸ்ட்லி நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய குடிச்சிருச்சு தேனை. இதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறதுலாம் தேன் வச்சு குடிச்சிருச்சு. அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் குஞ்சுராட்டுகளை பொறிக்கிறக்காக விட்டுருக்குதுங்க. இந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டும்தான் தேன் இருக்கிற இடங்க, வெள்ளையாக இருக்கிற இடம் மட்டும்தான். இதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் அடுக்கு தேன் இருந்துச்சுன்னா லைட்டாக விலைக்கு பார்த்தீங்கன்னா மேல் பகுதியில் தேன் இருக்கிறது தெரியும். அப்படி இருந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா எடுக்க வேண்டாங்க. மேக்ஸிமம் எல்லா தேன்லேயுமே எடுத்துக்கங்களேன். மலம் தேன், கொம்பு தேன், அடுக்கு தேன், இந்த எல்லா தேன்லேயுமே எந்த இடத்துல ஒட்டி இருக்கோ, எந்த இடத்த அது பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல தான் தேன் இருக்கும். அதுக்கு அடிப்பக்கத்தில் தேன் வைக்காதுங்க. ஏன்னா ராடு வந்து கெட்டியாகவும் வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா பிஞ்சு விழுந்துடும். அப்படிங்கிறக்காக மேல் பகுதியில் அது ஒற்றை இடங்களை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிறக்காக அங்கே மட்டும்தான் தேனை வைக்கும். கீழ்ப்பகுதியெல்லாம் அது குஞ்சு பொறிக்கிறதுக்காகவும் மிச்ச பயன்பாட்டுகளுக்காகவும் அவங்க இருந்துக்கிறதுக்காகவும் அந்த இடத்த விட்டு